எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சும்மா வீட்டில் ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லைனால நான் இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு முறுக்கு இப்போ உங்களுக்கு சுட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, எள்ளு வேணும், உப்பு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை மாவை நான் அரைச்சி சலித்து வச்சுருக்கேன், பெருங்காயம், மிளகாய் வத்தல் பொடி. 4 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம்னா பொட்டுக்கடலை மாவு 4:1, ஒரு பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் 4 போட்டுக்கிறேன். நான் இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். திடீர்னு நமக்கு ஒரு காஃபி போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்னோம்னா இதை வச்சு நம்ம எடுத்து கடைக்கு போகாமல் நான் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்களா. இப்போ 4 போட்டுக்கிட்டேன் நான். அதுக்கு பாருங்கள், நான் பொட்டுக்கடலையை நான் அரைச்சி நல்லா சரித்து எடுத்து வச்சுருக்கேன். 4:1 நான் ஒரு குழிக்கரண்டி நான் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அதை போடாமல் இருந்துக்கலாம். நான் வீட்டில் இருந்தனால நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போடணும், போட்டால் ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். கருப்பு எள்ளு இருந்துச்சு, அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்கே இல்லைன்னா இது இல்லைன்னா ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவைக்குன்னா கொஞ்சம் நான் லைட்டாக தான், எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் லைட்டாக நான் காரம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட. நான் ஒரு 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். மாவு ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கிட்டு நல்லா பிணையணும். பிணைஞ்சா தான் உங்களுக்கு முறுக்கு ஒன்று போல் முறுமுறுன்னு வரும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம், எண்ணெய் காயட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டேன், எண்ணெய் சூடாகுது. இப்போ பாருங்கள், மாவு பிணையும் போது இப்படி சுடுற எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி இப்படி ஊற்றி நல்லா மாவை இப்படி நல்லா பிணையணும். கை சுற்றாமல் எண்ணெய் ஆரவும் அப்படி கைட்டை நல்லா பிணைஞ்சிடுவோம். சுடுற எண்ணெயை அப்படியே ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஊற்றி, தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக அப்படி பிணைஞ்சிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர மாதிரி, காரம் உப்பு எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும் மாவு. நீங்கள் கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. 4:1 பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 4 பங்கு, பொட்டுக்கடலை 1 பங்கு. கடலை மாவு இருந்தனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படி விரல் பிடிப்பாது அமுங்கன்னா முறுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வருங்க. இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா உலக்கில் அப்படி தடவிட்டு பாருங்கள், அந்த 3 ஓட்டை நான் சில்லை தான் இப்போ போட்டிருக்கேன், முறுக்கு புளிகிற சில்லு. நம்ம இப்படி ஒவ்வொரு இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படி உலக்கில் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் புளிகிற மாதிரி நான் அப்படியே டைரெக்டாகவே புளிஞ்சிருவேன் ஈஸியாக.
இப்படி முறையாக வரும். நம்ம அப்படி ஓசை அடங்கின விட்டு முறையெல்லாம் அடங்கின விட்டு முறுக்கு எடுத்தால் நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். பாருங்கள், அப்படியே முறையெல்லாம் அடங்குது பாருங்கள். அவ்வளோதான், முறுக்கு ரெடி. டக்குன்னு ரெடியாக வச்சுக்கோங்க. போட்டோன்னே இப்படி திருப்பாதீங்க. இந்த ஓசை அடங்கினோன்னு அப்படியே எடுத்துடலாம் முறுக்கு. அவ்வளோதாங்க, முறுக்கை எடுத்துடலாம். வாங்க, இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முதல் ரவுண்டு எடுத்துட்டேன். 2வது ரவுண்டு உங்களுக்கு புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா சளிச்சுக்கிடணும், பொட்டுக்கடலை மாவை. இல்லைன்னா டப்பு டப்புன்னு உங்களுக்கு வெடிச்சிடும் மேலே. ஜீரகம் இருந்தால் நீங்கள் ஜீரகத்தை கூட போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, 2வது ரவுண்டு. அப்படியே இந்த பக்கம் ஒரு காஃபி போடுவோம். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு காஃபி எங்கள் வீட்டில். நான் ஒரு ஆள் தாங்க எங்கள் வீட்டில் காஃபி குடிப்பேன். அதனால் ஒரு ஆளுக்கு காஃபி போட்டேன். பாருங்க, இந்த ஓசை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருவாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு முறுக்கு கடுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா பிணைஞ்சிடணும். இல்லைன்னா ஒரு இடத்துல அரிசி மாவு, ஒரு இடத்துல பொட்டுக்கடலை மாவு அப்படி தனித்தனியாக நிற்கும். கடலை மாவு எல்லாமே இது எல்லாமே நல்லா காரம், பெருங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிடணும் மாவு. இல்லைன்னா கடுக்குன்னு இருக்கும் முறுக்கு. அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற மாவை நான் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கிளாஸ் காஃபி போட்டு வச்சுட்டேன் இங்கிட்டு சைடில். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, காஃபியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு. ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூடாக காஃபி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூடான காஃபியும் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு நொறுக்கி காட்டுறேன் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.